ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவோட கம்பேக் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் e-shopping application is one of the best online shopping. Link in description. இப்போது சிஎஸ்கேவின் கம்பேக் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். லக்னோவில் நேற்று நடைபெற்ற மேட்சில் டாஸ் ஜெயிச்ச சூப்பர் கிங்ஸ் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. பவர் பிளேவை கண்ட்ரோல் செய்யும் வகையில் கலித் மற்றும் அன்சுல் கம்போஜ் இருவரும் சிறப்பாக செயல்பட்டு 40 ரன்கள் மட்டும் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அது மட்டுமின்றி 102 ஜடேஜாவால் மிடில் ஓவர்களில் ரன்ஸை கண்ட்ரோல் செய்து விக்கெட் எடுக்கவும் லக்னோ வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விட்டாலும் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் ஒரு முனையில் நின்று கொண்டார். 60 ரன்கள் குவித்த அவர் மொத்தமாக 166 ரன்கள் சேர்த்து 20 ஓவர்களில் அவுட்டாகி பெவிலியன் திரும்பினார். இதனை சீஸ் செய்த சென்னை அணி முதல் 6 ஓவரில் 59 ரன்கள் எடுத்து 1 விக்கெட்டை இழந்தது. டெபியூட் செய்த ஷாயிக் ரஷீத் 27 ரன்கள் குவித்தார். இதனை அடுத்து மிடில் ஆர்டரில் இறங்கிய ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூவரும் டாட் பால்களை சேர்ப்பதில் அதிகம் கவனம் கொண்டனர். கடைசி 5 ஓவரில் 54 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தோனி மற்றும் துபே இருவரும் சென்னை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். இதில் தோனி 11 பந்தில் 26 ரன் அடித்து வெற்றிக்கு உதவினார். இதன் மூலம் சிஎஸ்கே அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது.